ரோலிங் ஆக்ஷன். சார் ஒரு எமர்ஜென்சி சார். என்னப்பா? இசிஜியில் எம்ஐ மாதிரி இருக்கு சார். பதட்டப்படாதப்பா, உட்காரு. சார் இசிஜில ஸ்டாண்டர்டைசேஷன் பாத்தியா? இல்லையே சார். அப்படின்னா என்ன சார்? என்னப்பா இது பாரு, டபுள் ஸ்டாண்டர்டைசேஷன்ல இருக்கு. அதனாலதான் உனக்கு இசிஜி இவ்வளவு பெருசா எல்லாமே தெரியுது. சரி, இதை முதல்ல நார்மல் ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது இதுல பாதி 10 mm வச்சு எடுத்துட்டு வா. இசிஜி நார்மலா இருக்கும். சரியா? நீ ரிப்பீட் பண்ணிட்டு வா. எடுத்து வரேன் சார். சார் ரிப்பீட் இசிஜி சார். இங்க பாருங்க, இது நீங்க முன்னாடி எடுத்த இசிஜி கரெக்டா? ஆமா சார். இதுல எவ்வளவு இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸ் பாருங்க, ரொம்ப பெருசா இருக்குல்ல. சோ அதனாலதான் எல்லா இதுமே பெருசா இருக்கும். உங்களுக்கு அட்டாக் மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்கும், பயந்துட்டீங்க. பட் இது இப்ப நம்ம நார்மலா எடுத்த இசிஜி சின்னதா இருக்கு, தெரியுதுங்களா? சோ ஒரு பாக்ஸ் வந்து 1 mm, சோ 10 mm உள்ள மாதிரி தான் நார்மல். சோ இதுல எல்லாமே நார்மலா இருக்கு பாருங்க. சோ இதுல பாருங்க, இதுல பாதி தான் நம்ம இருக்கு, 5 தான் இருக்கு. இதுல பாருங்க எல்லாமே சின்னதா இருக்கு. சோ ஒரு இசிஜியை நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது கரெக்டானது வச்சு எடுத்திருக்கமான்றது ரொம்ப அவசியம். புரியுதுங்களா? இது மாதிரி இசிஜி பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்க எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க.